வணக்கம். போன வாரம் நான் ஒரு ஏடிஎம்மில் போயிட்டு அமௌண்ட் எடுக்கலாம்னு போயிருந்து க்யூவில் நின்றுட்டுருந்தேன். அப்போ எனக்கு முன்னாடி ஒரு பையன் கேஷ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணிகிட்டு இருந்தார். நான் நினச்சேன் ஓகே, யாருக்காவது ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அப்போ சேலரி டேயாக இருந்தது. ஸோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் பேசுகிறது என் காதில் விழுந்தது. அவர் என்ன சொன்னார்னா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கார். அம்மா, நான் சேலரி வாங்கிட்டேன், நான் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன், என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த பையன். அவங்க அம்மா ஆப்போசிட் என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது. ஆனால் பதிலுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அம்மா நீ எப்போவுமே இப்படி தாம்மா, நான் நேரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வெளியே போனார். ஒரு அம்மாவா அவங்க ஆப்போசிட்டில் என்ன பேசுனாங்க அப்படின்னு காதில் விளையாட்டா கூட என்னால் சில விஷயங்களை யூகிக்க முடிஞ்சது. மேபி அவங்க கேட்டு அம்மா சொல்லியிருந்திருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாடா தம்பி, நீ வீட்டுக்கு வா போதும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதனால் அந்த பையன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு பையன், இந்த ஜென்ரேஷன் பையன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஜென்சி பையன் சம்பளம் வாங்கின உடனே ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டது ரொம்ப பெருமையாக இருந்தது. எத்தனை ஜென்ரேஷன் மாறினா என்னங்க, நீங்கள் சொல்கிற ஜென்சி ஆகட்டும், ஜென் ஆல்ஃபா, ஜென் பீட்டா, ஜென் காமான்னு அவ்வளோ ஜென்ரேஷன்ஸ் மாறினாலும் கூட பசங்க முதல்ல யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறது, யாரை நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அம்மா மட்டும்தாங்க. வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் அன்னையர் தினம் இல்லை. இந்த மாதிரி நம்ம பசங்க நமக்காக யோசிக்கிற ஒவ்வொரு நாளுமே நமக்கான அன்னையர் தினம் தான்.